வணக்கம் வீவர்ஸ், நலம் தானா சேனலுக்கு. இப்போ அவுல்ல ஆவி உருண்டை நம்ம எப்படி கொழுக்கட்டை மாவுல பிடி கொழுக்கட்டை செய்வோமோ அது மாதிரி அவுல்ல செய்ய போறோம். கெட்டி அவுலா இருந்தாலும் சரி, மெலிச அவுலா இருந்தாலும் சரி. மெலிச அவுல்னா ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம், கழுவிட்டு அப்படியே விட்டா போதும். அதுல இது மாதிரி தாளிச்சு கொட்டி அதுல செய்வோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், மிளகாய், உப்பு போட்டு தாளிச்சு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வேணும்னா கேரட் கூட துருவி போட்டுக்கலாம், நல்லா இருக்கும், வாசமாகவும் இருக்கும். பதங்கிடுச்சு. இந்த சூட்டை ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு இதை இதில் போட்டுக்கலாம். தண்ணியில் ஊற வச்சிருக்கீங்களா? அதை ஊற வச்சு அவ்வளோதான் ஊற வைக்கணும். மெலிசவல்னா ஒரு 2-3 நிமிஷத்துல, 2 நிமிஷம், 1 நிமிஷத்துமே போதும். ஒரு 2 நிமிஷத்துலயே இறுகிடுச்சு. இதுல கொஞ்சம் தேங்காயும் போட்டா வாசமா இருக்கும். இந்த தண்ணி கொதிக்கி வச்சிருக்கிறேன். இப்போ இதை பெசரி உப்பு பண்ணணும். உப்பு போட்டேன், உப்பு போட்டாச்சு. இப்போ இந்த இதுல நெய்யோ எண்ணெயோ தடவி பிடிச்சி வைக்க வேண்டியது. இதுலயே வெல்லம் போட்டு கூட செய்யறாங்க, செய்யலாம், நல்லா இருக்கும். இனிப்பு பிடிக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொல கொலன்னு மாதிரி ஆயிடுச்சுன்னா அவுல்ல கொல்கட்டை, அவுல் கொல்கட்டை நல்லா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது அவுல். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம், மார்னிங் டிஃபனுக்கு கூட செஞ்சு சாப்பிடலாம். சாஸ் தொட்டுக்கலாம். வீட்டில் இருக்கிற இந்த தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி, சாம்பார் சும்மாவும் சாப்பிடலாம். சும்மாவும் தேனி மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். போக வர அப்படி எடுத்து டைனிங் டேபிள் மேலே வச்சிட்டோம்னா போக வர எடுத்து சாப்பிடலாம். அப்படியே தண்ணி தெரியாம நிறைய ஊத்தி கொஞ்சம் கொல கொலன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரவை போட்டு கொஞ்சம் கெட்டிமா அப்படியே பிடி கொழுக்கட்டை பிடிக்கிறீங்க. இது உருண்டையாவும் வந்து நான் பிடிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வந்ததுன்னா கூட போதும். ஏன்னா இது அவ்வளவு சும்மாவே கூட சாப்பிடலாம். வேக வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஹெல்த்தியாக. சுலபமா இருக்கு. 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி. ஆமா, நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க அவசியம். இதெல்லாம் பிள்ளைங்களுக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலுக்கு. ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ பாருங்க, இட்லி இது அப்புறம் ரெடியா இருக்குது. தண்ணி குடிச்சிருச்சு, இதில் வச்சுட்டாங்க. இது வெந்தோடனே அடுத்து சாப்பிட வேண்டியது. மூடி 4 to 5 மினிட்ஸ் தான். சொல்லுங்க. இந்த ரெடி ஆயிடுச்சு. அங்க பாருங்க, நல்லா தேங்காய் பூ வாசம், பால் வாசம் வேற, நல்லா ஸ்மெல்லா இருக்குது. ஆஃப் பண்ணியாச்சு, கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. கொல்கட்டை ரெடி. அவுல் கொல்கட்டை, கார கொல்கட்டை, அவுல் கார கொல்கட்டை ரெடி. அவுல் பிடி கார கொல்கட்டை, பிடி கார கொல்கட்டை. சூப்பரா வருது, அருமையா இருக்குது. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தி. சின்ன பசங்களுக்கும் பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இதில் இன்னும் கொஞ்சம் கேரட் கூட வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி சொல்ல மறந்துட்டேன் நான், இஞ்சியும் நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம். உங்களுக்கு பிடிச்சி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நலந்தானா சேனலுக்கு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.